குசனாபனின் மகளிரை காமத்துடன் அன்மிய வாயு அவர்களின் மறுப்பால் வெகுண்டு முதுகெலும்பை முறித்ததால் 100 பெண்களும் கீழே வீழ்ந்தனர். வணக்கம் நண்பர்களே. கம்பர் நமக்குச் சொல்லும் மானச புராணக் கதையின் முந்தைய பாடலில் குசனாபன் மன்னனின் 100 அழகிய மகளிரும் பூஞ்சோலை ஒன்றில் தோழியருடன் மகிழ்ந்திருக்க காற்றுக் கடவுளான வாயுதேவன் அவர்களைக் கண்டான் என்று அறிந்தோம். காம வயப்பட்ட வாயுதேவனின் மனம் அந்த அழகு பிம்பங்களை சுற்றி சுற்றி வந்தது. இனி என்ன நிகழ்ந்தது? அந்த காற்றுக் கடவுளின் உள்ளம் என்னென்ன விபரீதங்களை எண்ணியது? கம்பர் நம்மை மேலும் கதைக்குள் அழைத்துச் செல்கிறார். கொடித்தனி மகரம் கொண்டான், குனிசிலைச்சரத்தால் நொந்தேன், வடித்தடங் கண்ணீர் என்னை மணத்திர் என்று உரைப்ப எந்தை அடித்தலத்து உரைப்ப நீதோடு அழித்திடின் அனைதும் என்ன ஒடித்தனன் வெறினை வீழ்ந்தார் ஒளிவளை மகளிர் எல்லாம். அன்பு சான்றோர்களே, அழகிய அந்த பெண்களைக் கண்ட வாயுதேவனின் மனதில் என்ன தோன்றியது என்பதை கம்பர் ஒரு வரியிலேயே சொல்லிவிடுகிறார். கொடித்தனி மகரம் கொண்டான், குனிசிலைச்சரத்தால் நொந்தேன். ஆம், உலகையே மயக்கும் மன்மதன் தன் வில்லிலிருந்து மலரம்புகளை தொடுத்துவிட்டான் போலும். கொடியில் மீனைக் கொண்ட அந்த மன்மதனின் கூரிய அம்புகளால் தான் நிலை குலைந்து விட்டதாக வாயுதேவன் சொன்னான். நான் காமத்தால் தவிக்கிறேன், பொறுக்க முடியாத வேதனை என்னை வாட்டுகிறது என்று பகிரங்கமாகவே அந்த இளம் பெண்களிடம் உரைத்தான். வடித்தடங் கண்ணீர் என்னை மணத்தீர் என்று உரைப்ப மாம்பிஞ்சின் பிளவைப் போல அகன்ற கண்களையுடைய பெண்களே, என்னை கணம் கூட தாமதிக்காமல் மணந்து கொள்ளுங்கள் என்று அப்பட்டமாக ஓர் அறிவிப்பு போல கேட்டான். என்னே ஒரு திமிர்! தேவலோகத்தைச் சேர்ந்த ஒருவன் ஒரு நாட்டின் இளவரசிகளிடம், அதுவும் 100கணக்கான பெண்களிடம் ஒரே சமயத்தில் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறான். அவர்களது நிலையை சற்று எண்ணி பாருங்கள். பெரும் காற்றுக் கடவுள் தங்கள் முன் நின்று இப்படி பேசுவதைக் கேட்டு அவர்கள் எப்படி திகைத்துப் போயிருப்பார்கள்? ஆனால் அந்த குசனாப மன்னனின் புதல்விகள் சாதாரண பெண்கள் அல்ல. ராஜகுலத்தின் பெருமையையும் கற்பின் சிறப்பையும் அறிந்தவர்கள். அவர்களது பதில் எப்படி இருந்தது தெரியுமா? எந்தை அடித்தளத்து உரைப்ப நீதோடு அழித்திடின் அனைதும் என்ன. அந்த அழகிய மகளிர் வாயுதேவனை பார்த்து சொன்னார்கள். வாயுதேவா, எம் தந்தையாகிய குசனாபன் மன்னனின் பாதங்களில் விழுந்து, நீரே எம்மை மணம் செய்ய விரும்புவதை கூறுங்கள். அவரும் மனம் உவந்து தாரை வார்த்து எங்களை உங்களுக்கு கொடுத்தால் அப்பொழுது நாங்கள் உங்களை மணந்து கொள்வோம். அதுவே தர்மம், அதுவே முறை. என்னே ஒரு நெஞ்சுரம்! எப்பேற்பட்ட அறிவுரை! அந்த காற்றுக் கடவுளின் முன் அஞ்சாது தர்மத்தின் வழியை காட்டிய அந்த பெண்களின் தூய்மை போற்றற்குரியது. ஒரு தந்தையின் ஒப்புதலுடன் நீருடன் கைகோர்த்து பெறும் திருமணம் மட்டுமே தூய்மையானது என்று உலகிற்கே உணர்த்தினார்கள். ஆனால் தன் காம இச்சையை நிறைவேற்ற வழியில்லை என்றதும் வாயுதேவனின் குணம் மாறுகிறது. அவனது அகங்காரம் சீற்றமாக வெடிக்கிறது. ஒடித்தனன் வெறினை வீழ்ந்தார் ஒளிவளை மகளிர் எல்லாம். என்னே கொடுமை! என்னை மணக்க மறுப்பீர்களா என்று கருதிய வாயு கோபம் கொண்டு அந்த 100 பெண்களின் முதுகெலும்பையும் ஒரே கணத்தில் முறித்து போட்டான். காற்றைப் போல மென்மையான அந்த பெண்களின் மென்மையான உடல்கள் கொடிய காற்றுக் கடவுளின் சினத்தால் சிதைக்கப்பட்டன. ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்திருந்த அந்த 100 பெண்களும் நிலை குலைந்து அப்படியே தரையில் சரிந்து வீழ்ந்தார்கள். அந்த கணமே அவர்கள் தங்கள் கால்களால் நடக்கும் சக்தியை இழந்தார்கள். அவர்களது உடல் முழுவதுமாக நொறுங்கி வாழ்நாள் முழுவதும் நடக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எப்பேற்பட்ட கொடூரமான செயல்! தர்மத்தை நிலைநாட்ட முயன்றவர்களுக்கு இப்படி ஒரு தண்டனையா? கம்பர் இந்த பாடல் மூலம் ஒரு பெண்ணின் கற்புக்கும் ஒழுக்கத்திற்கும் நீதிக்கும் கொடுக்கும் மதிப்பை அழகாக காட்டுகிறார். அன்பு சான்றோர்களே, தர்மத்தின் வழியில் நின்ற அந்த இளவரசிகளுக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடுமை நம் மனதை உலுக்குகிறது அல்லவா? வலிமையால் எதையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கும் வாயுதேவனுக்கு அந்த குசனாபன் மன்னன் என்ன பதிலுரைத்தான்? அவனது 100 மகளிரின் கதி என்ன ஆனது? அடுத்த பாடலில் கம்பர் நமக்கு புரிய வைப்பார்.